அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா யஜூஜு சர்ஃபு ஜகாத். ஜகாத்தை கொடுப்பது கூடாது. இலா இல்லா இலா முஸ்லிமின், முஸ்லிமுக்கே தவிர. கைர ஹாசிமியி, ஹாசிம் குலமன்றி. வல் முத்தலிஃபி, முத்தலிஃபுடைய குலமன்றி. முஸ்லீம்களுக்கே தவிர ஜகாத்தை கொடுப்பது கூடாது. அப்போ ஹாசிம் குலத்தாருக்கும் முத்தலிஃப் குலத்தாருக்கும் அந்த வம்சத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? ஜகாத்து கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு ஜக்காத் வாங்குவது தகுதியானதல்ல. ரசூலுல்லாவுடைய குடும்பம் இது. இது அதை இவங்கள தவிர்த்துட்டு மீதி முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும்? ஜக்காத்து கொடுக்கணும். கமா ஒன்றை போல லா யஜூஜு இல்லல் அசலி அவள் ஃபரை. அசலுக்கும் ஃபரவுக்கும் ஜக்காத் எப்படி கொடுக்கக்கூடாதோ, எப்படி கொடுப்பது கூடாதோ, அதே போல் முஸ்லீம் அல்லாதவருக்கு ஜக்காத் கொடுப்பது கூடாது. சரி, அது என்ன அசல் அல் ஃபரகு அப்படின்னா? அசல்னா நம்முடைய தந்தை, நம்முடைய பாட்டனார், இவங்க தான் வந்து அசல். ஃபரகுனா அப்போ என்ன பிள்ளையா இருக்குமோ? பிள்ளையும் அசலில் தான் வரும். பிள்ளன் பேரை, பேரப்பிள்ளை யோசிக்கணும். இதுதான் விஷயம், நான் ஒழுங்காக கவனிக்கலை. அசல் அல் ஃபரகு, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அந்த மாதிரி கூட ஃபரகு சேருமா? அப்போ இதுதான் விஷயம். இப்போ அப்படி யோசித்து தேடி கூட கண்டுபிடிச்சிங்க. அப்போ தன்னுடைய தந்தை, மகன், இது தந்தை, மகன், பாட்டன், பாட்டி, இது போன்ற அசலுக்கு ஜக்காத்து கொடுப்பதும், வல்ஃபுரு சகோதரிகள், இவர்களுக்கு சகோதரர் கொடுக்கலாமே. அப்போ பிள்ளைகளுக்கு ஓகே. அப்போ ஃபரகன பிள்ளைகள் தான், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், இவர்களுக்கு ஜக்காத் கொடுப்பது கூடாது. அப்போ இவர்களுக்கு எப்படி ஜக்காத் கொடுப்பது கூடாதோ, அந்த ஒன்றை போல் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ஜக்காத் கொடுப்பது கூடாது. அப்போ கமாவுக்கு அப்படி அர்த்தம் வைக்கணும். வலா இலா ஜவுஜின் அவு ஜவுஜத்தின். மேலும் கணவனுக்கு கொடுக்கக்கூடாது, மனைவிக்கும் கொடுக்கக்கூடாது. அப்போ எப்படி அர்த்தம் வைக்கணும்? வலா ஜவுஜ், கணவனுக்கு கொடுப்பது கூடாததை போல, அல்லது மனைவிக்கு கொடுப்பதை கூடாததை போல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுப்பதும் கூடாது. அப்படி ஜாயின் பண்ணோம். கதா இவ்வாறே லா எஜூஜ் கூடாது, சர்ஃபு ஜக்காத்தி, ஜக்காத்தை கொடுப்பது கூடாது, இலா ஜிகத்தி ஒரு திசையின் பக்கம், லா எத்த மக்கனு உண்டாகாது, மின தமிழிக்கு லஹா, அதில் உரிமையை விட்டு கொடுத்தல் என்பது நிகழாது, இல்லாட்டி உரிமையை கை கொள்வது என்பது நிகழாது. அந்த முறையின் பிரகாரம் ஜக்காத் கொடுப்பது கூடாது. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட 10 லட்ச ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா, நான் என்னுடைய உரிமையை விட்டு கொடுத்து விட்டேன், இன்னொரு ஆளுக்கு வசப்படுத்தி கொடுத்து விட்டேன். நான் வாங்குறவனுக்கு இந்த பணத்து மேலே உள்ள உரிமை, என்னுடைய உரிமையை விட்டு கொடுத்து அவனுக்கு என்னுடைய உரிமையை விட்டு அவனிடம் கொடுத்து விட்டேன். அப்போ அந்த படத்தில் எனக்கு உரிமை இல்லை, அவன் அதுக்கு தம்லீக் ஆகிவிட்டான், அதாவது உரிமையை பெற்றவனாக ஆகிவிட்டான். இப்படி இருக்கிற முறையில் தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இப்படி இல்லாத முறையில் ஜக்காத் கொடுக்கக்கூடாது. அப்போ இப்படி இருக்கிற முறை என்ன? நான் என்னோடய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்துட்டேன். அப்போ இந்த பணத்தை அவனுக்கு நான் வசப்படுத்தி கொடுத்து விட்டேன். அவன் அதை தம்லீக் பெற்று விட்டான், அதாவது அவன் வசப்படுத்தி கொண்டு விட்டான். இது வந்து இப்படி கொடுக்கறது ஓகே. அடுத்து அது என்ன தம்லீக் இல்லாத முறை அப்படின்னா, மிஸ்லு பினால் மஸ்ஜித், பள்ளிவாசலை கட்டுவதை போல். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நம்ம பணத்தை கொடுத்தோம்னா, இந்த பணம் இன்னொரு ஆளுக்கு போய் என்ன உரிமை, நம்ம உரிமையை விட்டு கொடுக்குறோம், அதை வசப்படுத்துறதுக்கு பள்ளிவாசல்லாம் முடியாது. அது ஒரு மனுஷனால தான் என்ன பண்ண முடியும். அப்போ அது அப்போ உரிமையை, என்னுடைய உரிமையை இன்னொரு உரிமையை பெற முடிகிற ஆளுக்கு தான் விட்டு கொடுக்க முடியுமே தவிர, ஒரு கட்டடத்துக்கு என்ன பண்ண முடியாது, என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாத வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை. அது போன்ற முறைகளில் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. அப்போ பள்ளிவாசலுக்கு நம்ம கொடுத்தோம்னா, மதரசாவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, இல்லாட்டி அவில் மதரசத்தி அவில் இஸ்லாயை தறிக்க ஒரு பாதையை சரி செய்வதற்கு, அவள் தக்ஃபில் மையத்தினை கஃபிடுவதற்கு, கைரிகா அது அல்லாத இது போன்ற மற்றவைகள்,
மற்றவைகளுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அது உரிமையை விட்டுக் கொடுத்தல், இல்லாட்டி உரிமையை பெறுதல் அப்படிங்கிற இதில கட்டுப்படாது. அப்போ உரிமையை பெறுதல் கட்டுப்படாத உரிமையை பெறுதல்ங்கிற இல்லாத இடத்துல, நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. யுக்ரஹு அப்போ சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணும்னா, பள்ளிவாசல் கட்டுறதுக்கோ, மதரசாவிற்கோ, பாதை சரி பண்ணுறதற்கோ, ரோடு போட இந்த மாரி பாதையை சரி செய்வதற்கு, ஒரு கஃன் துணி வாங்குறதுக்கோ என்ன பண்ணக்கூடாது? ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. சதக்கா தரலாம். யுக்ரஹு மக்ரூஹாக்கப்படும் நக்லு ஜக்காத் ஜக்காத்தை திருப்புவது மக்ரூஹாக்கப்படும் மினல் பலதி ஒரு ஊரிலிருந்து இலா ஆஹர வேறொரு ஊருக்கு இல்லை கைரி லரூரத்தி நிர்பந்தம் இல்லாமல். அப்போ ஒரு ஜக்காத்தை உள்ளூரை விட்டுட்டு வெளியூரில் கொடுக்கக்கூடாது. அதான் சொல்ல வராங்க. யுக்ரஹு மக்ரூஹாக்கப்படும் நக்லு ஜக்காத்தி ஜக்காத்தை புரட்டுவது அவனை கொண்டு செல்வது மின் பலதி ஒரு ஊரிலிருந்து இலா ஆஹர வேறொரு ஊருக்கு கைரில் நிர்பந்தம் இல்லாமல் கைரில் லரூரத்தி நிர்பந்தம் இல்லாமல் ஊரிலிருந்து வேற ஊரில் போய் ஜக்காத் கொடுக்கறது கூடாது. வலாக்கின் என்றாலும் லா யுக்ரஹு மக்ரூஹாக்கப்படாது. நக்குலுகா அந்த ஜக்காத்தை வேற ஊருக்கு கொண்டு செல்வது. நக்குலுகா அதாவது நக்குலுகாவில் எப்படி? நக்குலுகா கொண்டு செல்வது. இல்லா கரியத்தை இல்லா கராபத்தை உறவினர்களுக்காக கொண்டு செல்வது, வேற ஊருக்காக கொண்டு செல்வது கூடும். அல்லது இலா கௌமி ஒரு சமுதாயத்திற்கு அவர்கள் அஹ்வஜுன் நாசி மக்கள் ரொம்ப தேவையுடையவர்கள். மின் அகலி பலதிகி தன்னுடைய ஊரை விட ரொம்ப தேவையுடையவராக இருந்தால் அப்போ என்ன பண்ணலாம்? ஜக்காத்தை நக்கல் செய்வது டிரான்ஸ்போர்ட் செய்வது. அப்போ டிரான்ஸ்போர்ட் செய்வது கூடும். அப்போ ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஜக்காத் செய்ய கொண்டு போகக்கூடாது. கொண்டு போகணும்னா சரியான காரணம் இருக்க வேண்டும். தத்ரிபாத் பயிற்சிகள் நக்தசுலிஜா பதில்களை கண்டுபிடிப்போம். கம் முஸ்தஹிக்கன் எத்தனை பேர் தகுதியானவர்கள்? ஜக்காத்துக்கு தக்கரகும் அவர்களை கூறியது குர்ஆன் அவர்களை கூறியது. குர்ஆன் கரீம் சங்கை மிக்க குர்ஆன் கூறியது அப்படிப்பட்ட ஜக்காத்துக்கு அப்படிப்பட்டவர்களில் கம் முஸ்தஹிக்கன் எத்தனை பேர் தகுதியானவர்கள்? ஜக்காத்துக்கு தக்கரகும் அவர்களை கூறியது குர்ஆன் கூறியது. அப்போ குர்ஆன் கூறியதில் ஜக்காத்துக்கு தகுதி பெற்றவர்கள் எத்தனை பேர்? மனில்லதி யார் அந்த ஒருவன் இஸ்தஸ்னா விலக்கி தள்ளப்படுவானே, அதாவது விதிவிலக்காக்கப்படுவானே. மின் முஸ்தஹிக்கில் ஜக்காத்தை தகுதி பெறுவதில் இருந்து அல்லதீன எந்த எப்படிப்பட்டவர்கள் எனில் தக்கரகும் அவர்களை கூறியது குர்ஆன் கரீம் கூறியது. அப்போ குர்ஆன் கூறியதில் ஜக்காத்துக்கு தகுதி இருந்தும் விலக்கி தள்ளப்பட்டவர்கள் யார்? இதுக்கு தான் அர்த்தம் ஷார்ட்டா. அப்போ குர்ஆனில் ஜக்காத்து கொடுக்கலான்னு இருக்குது, ஆனால் அவர்களை நீக்கி தள்ளியிருக்கிறார்கள் இஜ்மா செய்து. அது அந்த பிரிவினர்கள் யார்? ஏன் அவர்களை நீக்கி தள்ளப்பட்டது? அப்போ ஒருவன் அல்லதீன எப்படிப்பட்டவன் என்றால் இஸ்தஸ்னா விலக்கி தள்ளப்பட்டான் அல்லது நீக்கி தள்ளப்பட்டான். மினல் முஸ்தஹிக்கி ஜக்காத்துடைய தகுதியிலிருந்து நீக்கி தள்ளப்பட்டான். அல்லதீன அவர்கள் எத்தகையவர் என்றால் தக்கரகும் குர்ஆன் கரீம் குர்ஆன் கூறியது அத்தகையவர்களில் ஜக்காத்துடைய தகுதியிலிருந்து நீக்கி தள்ளப்பட்டவன் யார்? ஏன். அடுத்து 3 ஹல் எஜுஜு கூடுமா? தஃபு ஜக்காத்தை ஒப்படைப்பது கூடுமா? அபின் தந்தைக்கு கொடுப்பது கூடுமா? ஏன். தந்தைக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலான்னா ஏன் கொடுக்கலாம்? கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாது? மா ஹுக்குமு நக்லி ஜக்காத்து டிரான்ஸ்போர்ட் செய்ய வேண்டிய சட்டம் என்ன? மின் பலதின் ஒரு ஊரிலிருந்து இலா ஆஹர வேற ஒரு ஊருக்கு கைர் லரூரத்தின் நிர்பந்தம் இல்லாமல் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஜக்காத்தை டிரான்ஸ்போர்ட் செய்வதுடைய சட்டம் என்ன? மத்தா எஜூஜு நக்குலு ஜக்காத்தி மின் பலதி ஆஹர மத்தா எப்போது எஜூஜு கூடு நக்குலு ஜக்காத்தை டிரான்ஸ்போர்ட் செய்வது மின் பலதின் ஒரு ஊரிலிருந்து ஆகரம வேற ஊருக்கு ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஜக்காத்தை எடுத்து செல்வது எப்போது கூடும்? இன்னும் அரிஃபு நாம் அறிய வைப்போம். ஃபக்கீர் அண்ணா டெஃபினேஷனோட மிஸ்கின் அண்ணா டெஃபினேஷன் கூட ஆமில் அண்ணா டெஃபினேஷன் ரக்கபத்து காரிம் இதெல்லாம் நான் டெஃபினேஷன் தரணும்.
ஃபீ சபீலில்லா அதுக்கு டெஃபினேஷன் தரணும். இப்னு சபீல் நுபையினுல் ஹுக்ம சட்டத்தை தெளிவுபடுத்துவோம். சர்ஃபு ஜகாத்து ஜகாத்தை திருப்புவது இலா சின்ஃபி வாஹிதின் ஒரே பிரிவினருக்கின் பக்கம். ஜகாத்து 8 பிரிவு இருக்குல்ல, 7 பிரிவு. அந்த 7 பிரிவு ஒரு பிரிவினருக்கு மட்டும் ஜகாத்து கொடுப்பது, இதைப்படி என்ன சட்டம்? கூடுமா கூடாதா? சர்ஃபு ஜகாத்தி ஜகாத்தை கொடுப்பது இலா ஹாசிமி முத்தலிஃபி ஹாசிம் குடும்பத்தாருக்கும் முத்தலிஃப் குடும்பத்தாருக்கும் ஜகாத்தை கொடுப்பது பற்றி சட்டம் என்ன? கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? சர்ஃபு ஜகாத்தை ஜகாத்தை கொடுப்பதில் ஜவுஜத்தி மனைவிக்கு ஜகாத்து கொடுப்பது கூடுமா கூடாதா? நக்துபுல் ஃபுக்ரத்தை கட்டுரை எழுதுவோம். சர்ஃபு ஜகாத்தை ஜகாத்தை கொடுப்பது இல்லை முஸ்தஹிக்கியா அதுக்கு தகுதியான ஒரு பக்கம் ஜகாத்தை கொடுப்பது, இதை பற்றி ஒரு கட்டுரை எழுது அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த கிதாப் 9வது முடிச்சாச்சு. இப்போ இந்த வருஷம் 12 பாக்கி இருக்கிறது, 10வது மட்டும் பாக்கி இருக்கு. 6, 8, 9, 11, 12 போட்டுட்ருக்கிறேன். 10வது பாக்கி இருக்குது, 12வது பாக்கி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும்போது அதையும் ஏற்றிடுவோம். ஃப்ரீயாக இருக்கும்போது பாடத்தை படித்து பாருங்க, எழுதுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஓகே, வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.